ப்ரோ 7068 ப்ரோ. ஓகே ஓகே இதுல ஓகே ஓகே முந்திரி பட்டை வெளுக்கிறது பார்த்தேன். பட் ஆனா ஒரு ரெண்டு சேஞ்சஸ் ஓகேவா. 18 மணி நேரமும் அடிக்க மாட்டேன் ஓகேவா. 18 மணி நேரம் அடிக்க மாட்டேன். சும்மா தேவையானது ஒரு 10 நிமிஷம் பேசி செருப்பில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேம் விளையாடணும். ஏன்னா வி ஃபவுண்ட் அ பேட்டர்ன். அது என்ன பேட்டர்ன் அப்படின்னா, நாம பேசினா நம்ம ஆடியன்ஸ் இங்க இருந்து அங்க போய் கேள்வி கேட்கறதுக்காக போறதுனால அங்க வியூஸ் அதிகமாகுது. ஸோ நம்ம லைவ்ல இல்ல, நம்ம அதை பத்தி பேசல அப்படின்னா வியூஸ் அங்க டிராப் ஆகுது. ஸோ அதனால வந்து சும்மா லைட்டா கொஞ்ச நேரம் மட்டும் நாயை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே அவங்க நம்ம கேம் விளையாட போறது பெட்டர் இனிமேல் வந்து. ஏன்னா வியூஸ் ஸ்பிளிட் ஆகுது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா மெயின்டைன் பண்றானுங்க. ஸோ அதனால அதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் வீடியோ லைவ் முடிஞ்ச பிறகு வியூஸ் ஒன்னா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு பார்த்தா 15,000 வியூஸ் கம்மியாக கிடக்குது. ஓகே, அதுவும் நாங்க ஃபைன் பண்ணிட்டோம் என்ன நடக்குது, என்ன பேட்டர்ன் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால வி சா எவ்ரிதிங். ஸோ அதனால வந்து just say 15 ஐடி பேன் போட்டேனுங்கள் and then move on guys. அப்புறம் வந்து February 9 ஐயோ ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ, கேம் வந்திருக்கு பாருங்க ப்ரோ, பாத்தீங்களா ப்ரோ அப்படின்னு. தம்பி முந்திரி பொட்டையா உலகத்துல இன்னும் வாடா பொட்டையா, நீ ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்கிற, படிக்கவும் மாட்டேங்கிற, யாரவும் இல்ல, ஒரு புழு இல்ல, ஒரு காலேஜுக்கும் போல, ஒரு இதுவும் பண்ணல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல காய்ஸ். இப்ப நீங்க எல்லாம் உங்க போன் எடுப்பீங்களா கைஸ்? நீங்க எல்லாம் உங்க போன் எடுப்பீங்களா, சஃபாரி இன்டர்நெட் கூகுள் க்ரோம் போவீங்களா? நீங்க போய் உங்களோட ஹிஸ்டரி பாப்பீங்களா கைஸ்? உங்க ஹிஸ்டரியில பாப்அப் செக்ஷன்ல என்ன இருக்குன்னு பாப்பீங்களா கைஸ்? நீங்க வெப்சைட்ல போய் தொட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் பாப்அப்ல என்ன வரும்? பூலா வரும் பொட்டையா, பூலா வரும் பொட்ட பையா. இது நீ பொட்டையா உனக்கு வரவும் இல்ல, ஏண்டா முந்திரி பொட்டையா உனக்கு வரவும் இல்ல, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, நீ பேசுறதெல்லாம் சூத்தடிதான் வாங்க போறேன்னு தெரிஞ்சு ஏதோ எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறான், அதை எடுத்துட்டு வந்து என்ன இது பாப்அப்னா என்ன, வெப்சைட்ல போய் தொட்டா ஆட்டோமேட்டிக்கா வர்றது என்ன, மறுபடியும் அந்த வெப்சைட் குள்ள போகணும்னா அந்த பாப்அப்பை க்ளோஸ் பண்ணாதான் போக முடியும்னு கூட தெரியல. முதல்ல வெப்சைட்னா என்னன்னு பாத்துருக்கியா? முதல்ல வெப்சைட் என்னன்னு தெரியுமா? வெப்சைட்ல ஆட் எப்படி வரும், தொட்டா பாப்அப் எங்க போவோம், அந்த வெப்சைட்டுக்கு எல்லா வெப்சைட்டுமே தொட்டா அதான் ஆடு. ஏடா முந்திரி பொட்டையா, இப்போ முந்திரி பொட்டையனோட வீட்லயே முந்திரி பொட்டையனோட இதுலயே பார்க்கணும். முந்திரி பொட்டையோட சஃபாரில போய் செக் பண்ணாவே அந்த பாப்அப்னு வரும். உங்களுக்கு யாருமே நான் சொல்றது நம்ப வேணாம். நீங்களே உங்களோட இன்டர்நெட் செக்ஷன்ல போயிட்டு பாப்அப்ல வந்து போய் பாருங்க. நீங்க எந்த வெப்சைட் போய் நீங்க வந்து ஒரு 4X இது செக் பண்ணனாலும், நீங்க வந்து இதோட இது செக் பண்ணனாலும், அவங்க ஆட்ல நீங்க தொட்டாவே ஒண்ணுமே இல்ல ப்ரோ. யூடியூப்ல நம்ம லைவ் போடுறோம்னு சொல்லி நம்ம இது போடுவோம்ல, லிங்க் போடுவோம்ல, ஆப் ஓபனர், அந்த ஆப் ஓபனர் தொட்டாவே பாப்பப் போயிட்டு தான் வரும். முந்திரி பொட்டைய சொல்றான், ஏன்னா பொட்டைய இல்ல அவன், அதனால அவனுக்கு என்னன்னு தெரியல, ஏதுன்னு புரியல. பாப்பப்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, வெப்சைட்ல பாப்பப் எப்படி வரும்னு புரிய மாட்டேங்குது. பொட்டையா அது எல்லாரோட சஃபாரியும் எல்லாரோட ஹிஸ்டரியா பொட்ட பையா, ஏடா பொட்டைக்கு பிறந்த பொட்ட பையா, அது எல்லாரோட போன்லயும் இருக்கும். அதுக்கு பேரு பாப்பப் சூத்தியா, அது ஆட். அது நீ ஒன்றிலேயே இருக்கும் பொட்டையா, சஃபாரில போய் தொட்டுப்பாரு, பாப்பப்ல உனக்கே வரும். அது வந்து நீ வெப்சைட்ல எந்த வெப்சைட்ல போய் தொட்டாலும் அது இன்னொரு வெப்சைட் கூட்டுவோம். அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீ நீ எந்த வெப்சைட்டுக்கு போனியோ அதுக்கே போட முடியும். ஒண்ணுமே சும்மா இந்த திருட்டு படம் பார்ப்பாங்க பாருங்க, திருட்டு படம் பாக்குறவங்களே கூட தொட்டு பார்த்தீங்கன்னா 10 பாப்பா போறோம். அதுக்கப்புறம் தான் அந்த வெப்சைட் குள்ளே விடுவான். ஏன்னா ஃப்ரீயா இருக்க வெப்சைட் எவனுமே ஆட் ரன் பண்ணாம விடவே மாட்டான். ஏடா பொட்டப்பையா முந்திரி பொட்டையனுக்கு ஒரு மயிரும் தெரிய மாட்டேங்குது, பாப்பப்புக்கு ஒரு இது தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது பொட்டப்பையன் உங்களுக்கே தெரியும், நைட் 2 மணிக்குனால யார்த்தையும் பேச வைப்பான். ஒரு மாதிரியான பொட்டப்பையன், ஒரு மாதிரியான பொட்டையனா இருக்கிறதுனால, ஆம்பளையா இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறி இல்லாத பொட்டையாவன். அதனால என்ன ஏது இதுல என்ன இருக்கு, அதாவது சவால் விட்டா முந்திரி பொட்டையன், இப்ப நான் வந்து
நான் ப்ரூவ் பண்ண ப்ரோ, அவரு தான் ப்ரோ வாங்கினாரு ப்ரோ. அடி செருப்பில் அந்த முந்திரி போட்டேன, இதை மட்டும் ப்ரூவ் பண்ணலாம் ஒருத்தவனை பேச விடாம செய்வேன் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் அதை விட்டுட்டு இதோ பாருங்கள் ஸ்கிரீன்ஷாட் வந்து கொண்டு இருக்கிறது, பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள் எப்படி போய் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. டேய் முந்திரி போட்டையா, ஊர்ல இருக்கவன் எல்லாரோட போன்லயும் அது இருக்குடா முந்திரி போட்டையா. டேய் முந்திரி போட்டையா, அது என்ன ஏது, அது பாப்அப்னா என்ன, அது வெப்சைட் குள்ள போனா ஆட்டோமேட்டிக் பாப்அப்னா எப்படி வரும், ஏது வரும்னு தெரியாது. டேய் முந்திரி போட்டையா, நீ சொல்ற ஒன்லயும் இருக்கும், நீ சொல்ற ஆடியன்ஸ் நம்பர் அவங்களோட போன்லயும் இருக்கும், எல்லாரோட இருக்குடா முந்திரி போட்டையா. முந்திரி போட்டையா அது தெரியுதா, அது முதல்ல பார்த்துட்டு வாடா. என்னடா முந்திரி போட்டையா, இதெல்லாம் வேற ஒரு இதுன்னு சொல்லிட்டு வரான். அதுல ஒரு முந்திரி போட்டையை ஒண்ணு வைக்கிறான். அது ப்ரோ யாராவது முந்திரிக்காக போய் காலில் விழுவாங்களா ப்ரோ? போட்டையா ஆடியோல என்ன முந்திரி போட்டையா, ஆடியோல என்ன வந்துச்சு, ஆடியோல என்ன நாங்க டப்பிங் கொடுக்கணும். ஹலோ இங்க காலில் விழுவுறோங்க, காலில் நக்குறோம், காலை நக்கிக்குது, காலை நக்கி சாப்பிடுறோம், காலில் நகத்தை நக்குறோம், காலில் கட்ட வர நக்குறோம், சொண்டு வர நக்குறோம், காலை அழுத்துறோம், காலை ஒடிஞ்சு சாப்பிட்றோம். ஏடா போட்டையா முந்திரி போட்டையா, நீ